நீங்க ஐடில இருக்கீங்களா? அப்போ இந்த அப்டேட் உங்களுக்கு தாங்க. பொதுவாவே வந்து ஐடில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அதிக சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இனிமே வந்து ஐடில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கம்மியான சம்பளம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே இந்த ஐடில இருக்கிறவங்கலாம் பெரிய ஜாபுப்பா, என்ன இந்த ஜாபுக்கு போய் என்ன ஐடில இருக்கியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆவாங்க. ஆனா கடைசியில ஐடிக்கு ஏன்டா ட்விஸ்ட் வச்சீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. அந்த ஐடிலயும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால ஏஐ வந்ததுக்கு அப்புறம் அதாவது ஏஐ வந்து ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டாவும் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஐடி கம்பெனி ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே வருமானம் வந்து ரொம்பவே இனிமே கம்மியா தான் வரும். அதனால வந்து இந்த ஏஐயோட திறமைக்கு ஈக்குவலா நீங்க வந்து கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஏஐ வந்து ரொம்ப நல்லாவே வந்து இப்போ ஸ்பீடாவும் ஃபாஸ்டாவும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க அந்த ஈக்குவலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் வந்து ஓகே தான். இல்ல வந்து அந்த ஏஐ தான் ரொம்ப வந்து அதிகமா இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாவே ரொம்ப குறைவான சம்பளம் தான் கிடைக்கும் ஊழியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்மலாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னப்பா ஐடில இருக்கியா, ஐடில இருந்தாலும் பொழைச்சிக்கலாம்ப்பா, 50,000 சம்பளம் வரும், 1,00,000 சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா கடைசியிலே ஏஐ வந்து இந்த ஐடி கம்பெனிலயும் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருச்சுங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க யாராவது ஐடில இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏஐக்கு ஈக்குவலா வருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில யாராவது ஐடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.